ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 11வது வாக்கியம். பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் வளர்வதற்கு முக்கியமாக இருந்தவர்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். ஆழ்வார்கள்ல ஒருவர் ஆண்டாள், பூமி பிராட்டி. ஏன் ஆண்டாள் அவதாரம் பண்ணணும் அப்படின்னா, எம்பெருமான் வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணி பூமி பிராட்டியை ரட்சிச்சார். இப்போ பூமி பிராட்டி கவலையோட எம்பெருமானை பார்த்தாளாம். நான் தான் உன்னைய ரட்சிச்சுட்டேனே, நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க இன்னும் அப்படின்னு கேட்கும் பொழுது பூமி பிராட்டி சொன்னாலாம், தேவரீர் என்னைய காப்பாத்தினீர், ஆனா என்னுடைய குழந்தைகள் எல்லாம் இந்த பூமியில வசிக்கிறது, இந்த குழந்தைகளை காப்பாத்தணுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும் பொழுது பெருமாள் இன்னைக்கும் நாம கொண்டாடுறோம் இல்லையா, வராக சரம ஸ்லோகத்தை பூமி பிராட்டிக்கு தெரிவிக்கிறார். யார் ஒருத்தர் இந்த தேகம் நன்னாயிருக்கும் பொழுதே, இந்த புத்தி நல்லா செயல்படும் பொழுதே என்ன சரணாகதி பண்றாளோ, அவனுடைய அந்திம காலத்துல இருக்கும் பொழுது அவன் மறந்தாலும் நான் ஞாபகம் வச்சுண்டு வைகுந்தத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா. இத பூமியில வந்து சொல்லணும் அப்படின்னு ஆண்டாள் அவதாரம் பண்ணுகிறாள். பெரியாழ்வாருக்கு திருப்புதல்வியாக நந்தவனத்திலே துளசி மாடத்துக்கு முன்னால ரொம்ப அழகாக அவதாரம் பண்ணுகிறாள். அவதாரம் பண்ணத்திலேருந்தே பெரியாழ்வார்னுடைய குழந்தை இல்லையா, பெரியாழ்வார் பக்தி ரசத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறார். கண்ணனை பத்தி என பெரியாழ்வார் பரம கிருஷ்ண பக்தி. அவருக்கு கண்ணனை பத்தியே சொல்லிண்டு கதை சொல்லி எப்பொழுதுமே ஆண்டாள் நாச்சியார் அப்பாட்ட போய் கதை கேட்டுட்டே தான் தூங்குறது, சாப்பிட்றது. எக்காலத்திலையும் கண்ணன் என்ன பண்ணினார், கண்ணன் இப்படி விளையாடினாரா, கண்ணன் யசோதை அம்மாட்ட என்னெல்லாம் பண்ணினார்ப்பா, கண்ணன் வெண்ணை திருடும் பொழுது அவருடைய நண்பர்களை சேர்த்து கொண்டு எப்படி வெண்ணை திருடினார் அப்படின்னு கண்ணனை பத்தி கேட்டுண்டே இருந்து அவனுடைய வைபவத்தை அனுபவிச்சுட்டே இருப்பா. நம்பாத்துலையும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தியை ஊட்டி வளர்க்கணும். அப்படி ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு நாளும் பெரியாழ்வார்னுடைய கைங்கரியத்திலையும் ஈடுபட்டு இருந்தாள். நந்தவனத்தை அமைச்சு பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு மாலையா துடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பார் இல்லையா. இந்த கைங்கரியத்துல எல்லாத்தையும் தான் பார்த்து கொண்டு தானும் அந்த கைங்கரியத்துல ஈடுபடுத்தி கொண்டு பெரியாழ்வார் மாலை சமர்ப்பிக்கும் பொழுது, எம்பெருமான் கண்ணனுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது தான் முதல்ல போட்டு பாடலாம். அங்க ஒரு ஆழிக்கிணறு இருக்கு இல்லையா, இந்த ஆழிக்கிணறுல எட்டி பார்ப்போம் போட்டுண்டு. அப்படி பார்த்தா தன்னுடைய பின்பம் தெரியாதான், கிருஷ்ணனுடைய திருமேனி தெரியுமா, கிருஷ்ணர் மாலையை சாத்தின்னு இருக்கிறது போல. இப்படி ஒவ்வொரு நாளும் பக்தி சுவையை ஏத்தி கொண்டே போக 108 திவ்யதேச பெருமாள் கதைகளை பெரியாழ்வார் மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிற ஆண்டாள். அதுல ரெங்கநாதரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உபாயத்தை தன்னுடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வார்கிட்டையே கேட்டு, கோபிகைகள்லாம் கண்ணனை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மார்கழி மாசத்துல உபவாசம் இருந்தா அப்படின்னு சொல்லி, இந்த மார்கழி மாசத்துல தானும் தன்னுடைய தோழிகளை கொண்டு உபவாசம் இருந்து திருப்பாவை அப்படிங்கிற பிரபந்தத்தை அனுகிரகம் பண்றா இல்லையா. தத்துவம் வராகமூர்த்தி என்ன சொல்றாரோ அது அங்க இருக்கு. வேதத்தினுடைய சாரம் திருப்பாவை. நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்திலையும் நம்மளை எல்லாத்தையும் கையை பிடிச்சுண்டு ஆண்டாள் அழைச்சிட்டு போறா. அம்மாக்கு தானே அந்த குணம் இருக்கும். கையை பிடிச்சு நம்மளுடைய கையை பிடிச்சிட்டு வாடா குழந்தைன்னு ஆண்டாள் அம்மா நமக்காக திருப்பாவையை கொடுத்து நம்மளை கையை பிடிச்சுண்டு அழைத்து செல்கிறாள்.
இந்த பக்தி எப்போ வந்ததுன்னா பிஞ்சுலேயே வந்துடுது. 5 வயசுல இருக்கும்போது திருப்பாவை பண்ணுகிறாள் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுகின்றனர். இப்ப பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போல அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை தன்னுடைய வாக்கியத்திலே தெரிவிக்கிறாள். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.